Good morning, students. Today we are going to see about a new topic, PHP function and array, chapter 5. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப்படின்னா பிஹெச்பின்னா என்ன, பிஹெச்பியோட டேட்டா டைப், ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே படித்தோம். ஸோ இந்த லெசனில் ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் அரேஸ். ஸோ இந்த லெசனில் இந்த சாப்டரில் அரேனா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபங்க்ஷனை சடன் ஆப்ரேஷன், ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு வேலையை தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது எது வேணால் இருக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு நிறைய மோர் தென் ஒரு பெரிய ப்ரோக்ராமை, ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணிப்பாங்க. மோர் தென் ஒன் பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸில் அதை கால் நேம் வச்சு கால் பண்ணுவாங்க. இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்சைட் ஃபங்க்ஷன், அவுட் சைட் ஃபங்க்ஷன் வரும், ஃபங்க்ஷன் காலிங், இதெல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த சப்டிவிஷன்ஸ் தான். ஸோ இப்போது அதை பற்றின இன்டெப்த்து தான் நம்ம இந்த லெசன்ஸில் படிக்க போகிறது. அதே நேரத்தில் அரேனா என்ன நம்ம சொன்னோம், சிங்கிள் மல்டி வேல்யூவை ஒரே சேம் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னு சொன்னோம் அரேயை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம அதை பற்றினதை இப்போ இந்த கிளாஸில் படிக்கலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் இன் PHP, to know the types of functions concept in PHP, to know the basic of array concept, to know the types of array concept in PHP. ஸோ ஃபங்க்ஷனாக என்ன, அதோட கான்செப்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தென் பேசிக் அரே கான்செப்ட் என்ன, அந்த டைப்ஸ் ஆஃப் அரேஸ் கான்செப்ட் என்ன, இதெல்லாமே பற்றி இந்த லெசன்ஸில் இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். ஸோ PHP functions and array. In PHP server-side scripting language, functions and array concept are very important to solve the many complex problems in real world. ஸோ இந்த ரியல் லைஃப்பில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அரே அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் இன் PHP. In most of the programming language, a block of segment in program that perform a specific operation task. ஸோ நம்ம சொன்னோம் ஃபங்க்ஷன்னா என்னன்ட்டு, ஒரு பெரிய ப்ரோக்ராமை, லார்ஜ் ப்ரோக்ராமை டிவைட் பண்ணுவாங்க, குட்டி குட்டி ப்ரோக்ராமாக டிவைட் பண்ணுவாங்க. அதான் பிளாக் ஆஃப் செக்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிளாக் ஆஃப் செக்மெண்ட்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், சின்ன பார்ட், அதான் பிளாக் ஆஃப் செக்மெண்ட்னு சொல்லுவோம். என்னென்ன மாதிரி டாஸ்க் அப்படின்னா, ஒரு இன்சர்ட்டாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டாக இருக்கட்டும், டெலிட், கால்குலேட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் அ ஆக்ஷன், அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், டெலிட்டுங்க ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸிக்யூட்டிங் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணணும், இதுக்கெல்லாமே ஒவ்வொரு கோடிங் எழுதணும். ஸோ இந்த ஒவ்வொரு பெரிய ஒரு லார்ஜ் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பதிலாக நான் குட்டி குட்டியாக அந்த பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டை ஒவ்வொரு இன்சர்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தனியாகவும், எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாக எழுதிட்டு அதோட நேம் நான் கால் பண்ணி நான் மெயின் ப்ரோக்ராமில் நான் ஒர்க் பண்ணலாம். அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட யூஸ். திஸ் செக்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அ ஃபங்க்ஷன். A function is a type of subroutine or procedure in a program. ப்ரொசீஜர்னா இதுதான், இப்படி தான் செய்யணும். ஸோ இன்சர்ட்டுக்கிறதுக்கு நான் இப்படி தான் ஒரு கோடிங் எழுதுவேன், டெலிட்டுக்கு ஒரு கோடிங் எழுதுவேன். ஸோ ப்ரொசீஜர், அதுதான் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். A function will be executed by call to the function and the functions return any data type values or a function will be executed by call to the function and the function returns any data type values or null value to called function in the part of respective program. ஸோ நான் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்லேயும் நான் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன மாதிரி ஆப்ரேஷன் அங்கே நடக்கணும் அப்படின்றத நான் ஒவ்வொரு இதுலேயும் இன்டிமேட் பண்ணிவிடுவேன். அதை நான் கால் பண்ணும்போது அது என்ன, எனக்கு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதோட நான் வேல்யூஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூஸ் ரிட்டர்ன் கொடுக்கும். மேபி நான் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு நல் வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகும். இதுதாங்க சொல்லியிருக்கிறாங்க. The functions can be divided into three types of follows.
என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தான் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அது வந்து எப்படின்னா பிளாக் ஆஃப் செக்மெண்ட்டாக நம்ம வந்து ஷெடியூல் பண்ணிக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா என்னோடய பேர்டனை குறைக்கிறதுக்காகவும் எனக்கு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் வேணும்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கால் பண்ணிக்கலாம். கோடிங் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றதுனா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேராமெட்ரைஸ்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் நேம்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. யூசர் டிஃபைன், யூசர்னா யார் நம்போ. ஸோ நான் என்ன பர்டிகுலர் டாஸ்க் என்னோடய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி என் கோடிங்கை நான் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவேன். ஸோ அதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் UDF இன் PHP gives a privilege to user to write own specific operations inside of existing program module. ஸோ என்னோட ஆப்ரேஷன்ஸ் என்னவோ என் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி நான் கோடிங்கை நான் எழுத போகிறேன். 2 important steps the programmer has to create for users and define functions are. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது என்னோட யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன். நான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் முன்னாடி என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். இதுதான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும். அதான் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ் பிகின் வித் அ கீவேர்ட் ஃபங்க்ஷன். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் பிளாக். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் என்ன கொடுக்கணும், ஃபங்க்ஷன்கிற ஒரு கீவேர்டு மஸ்ட்டாக நான் வந்து இன்டிமேட் பண்ணி ஆகணும். அது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் வாட் எவர் மேபி நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம் இருக்கலாம். ரிசர்வ்டு வேர்டாக இருக்கக்கூடாது, கீவேர்டாக மட்டும் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன். நான் என்ன ஃபங்க்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேனோ டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்கணும்னு நினைக்கணும்னோ அதை நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் பிளாக். ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஃபங்க்ஷன்ஸுங்கிற ஒரு கீவேர்டை மஸ்ட்டாக நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி ஆகணும். அது பக்கத்தில் ஃபங்க்ஷனோட நேமை வந்து நான் இன்டிமேட் பண்ணணும். தென் கஸ்டம் லாஜிக் கோட் நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதை வந்து அதில் இன்பிட்வீன் கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்குறோம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு இதுதான் சின்டாக்ஸ். தென் ஃபங்க்ஷன்ஸ் காலிங். ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னா நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். அது டிக்ளேர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த நேமை வச்சு ஜஸ்ட் கால் மட்டும் பண்ண போகிறேன். அதான் ஃபங்க்ஷன் காலிங். A function declaration part will be executed by a call to the function. Programmer has to be create functions calling part inside the respective program. ஸோ இன்சைட் அவுட் சைட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நேம் ஒவ்வொரு பிளாக் ஆஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே அவுட் சைட் த ப்ரோக்ராமாக இருக்கும். மெயின் கிளாஸில் கூப்பிட்றோம் இல்லையா, மெயின் கிளாஸில் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் என்னது இன்சைட் த ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஜஸ்ட்டு நேமை மட்டும் கால் பண்ணுற இடம் வந்து இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ். அது ஃபங்க்ஷன்ஸ் கீவேர்டோட நான் ஃபங்க்ஷன்ஸ் நேம் கொடுத்து அதோட என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுக்குறது அவுட் சைட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் காலிங்க்கு அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் நான் ஜஸ்ட்டு கால் பண்ணால் போதும். நம்ம அங்கே என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்ஸ் கீவேர்டை இன்டிமேட் பண்ணோம், ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்தோம். இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் நேம் என்னவோ அதை மட்டும் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம் அதாவது அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபங்க்ஷன் இன்சர்ட் மெசேஜ். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கீவேர்டு, இன்சர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது என்னோடய ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இன்பிட்வீன் கர்லி பிரேசஸில் என்ன கொடுத்துருக்கேன்னா எக்கோ அப்படிங்கிறது எனக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் வித்தின் டபுள் கொட்டேஷன்ஸ் பிகாஸ் என்னது இது இட்ஸ் அ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ வித்தின் டபுள் கொட்டேஷன்ஸில் நான் கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே மெயின் ப்ரோக்ராமில் ஜஸ்ட்டு இன்சர்ட் மெசேஜ் அதாவது என்னென்னா என்னோடய ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் நான் கால் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ்
ப்ராசஸ் இந்த இடத்துல எனக்கு நடந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை நான் கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் காலிங். ஓகேவா? ஸோ கிளியராக? ஸோ நம்ம இது ப்ரோக்ராமரைஸ்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் இன்டெப்த்தாகவே கிளியராகவே புரியும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து அங்கங்கே குட்டி குட்டி பார்ட்டை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு மெயின் ப்ரோக்ராம் எழுதும்போது ஓவராலாக ப்ரோக்ராமை பார்க்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஸோ அந்த இடத்துல எது ஃபங்க்ஷன்ஸ், எது வந்து பேராமீட்டரைஸ்டு, இதெல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். பேராமீட்டரைஸ்டு அப்படின்னா இது ஒரு வேரியபிள் மாதிரியே தான். இங்கே என்ன அப்படின்னா வித்தின், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட்குள்ளே நான் பாஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட்ஸும் சொல்லலாம், பேராமீட்டரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டேன், ஃபங்க்ஷன்ஸ் நேம் கொடுத்துட்டேன், அந்த அது ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே நான் என்ன என் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது என் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூவை நான் வித்தின் டேட்டா டைப்போட நான் டிக்ளேர் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் பேராமீட்டரைஸ்ன்னு கொடுப்போம் சொல்லுவாங்க. அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்கியூமெண்ட்ஸுக்கான வேல்யூவும் நான் அங்கே என்ன பண்ணுவேன், பாஸ் பண்ணிவிடுவேன். அதுதான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ required informations can be shared between functions declarations and function calling parts inside the programs. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த ஆப்ரேஷன்ஸுக்கு என்ன தேவைப்படுதோ இன்ஃபர்மேஷனு அதை நான் என்ன பண்ணுவேன், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ்லேயும் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் காலிங்லேயும் நான் என்ன பண்ண முடியும், இந்த பேராமீட்டரைஸ் யூஸ் பண்ணி நான் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிக்கலாம். இந்த பேராமீட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ ஆர்கியூமெண்ட்ஸ். அது பேராமீட்டர்னு சொல்லலாம், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இது எது மாதிரி இருக்குது, இட்ஸ் லைக் அ வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிளோட நேம் டிக்ளேர் பண்ணுவோம், நேமுக்கான வேல்யூஸ் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ ஏங்கிற ஒரு வேரியபிளுக்கு 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது இன்டீஜர் 5 அப்படின்னு, இன்டீஜர் A ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற, இன்டீஜர் அப்படிங்கிறது அதோட டேட்டா டைப்பு, A அப்படிங்கிறது நம்மளோட வேரியபிளோட நேமு, 5 அப்படிங்கிறது அதுக்கான வேரியபிளோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் அது வந்து ஒரு, நான் சொல்கிறது ஒரு நியூமெரிக்காக இருக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அதாவது இன்டீஜர் சொல்லலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கேரக்டர் அப்படின்னு கூட நம்ம பாஸ் பண்ணலாம். So the arguments are mentioned after the function's name and inside of parentheses. ஸோ நான் சொன்னேன் பேரந்திசிஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளரேஷன்ஸ் பண்ணும்போது பேரந்திசிஸ் கொடுத்துருவோம், அந்த பேரந்திசிஸ்குள்ளே தான் இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ண முடியும். தேர் இஸ் நோ லிமிட் ஃபார் சென்டிங் ஆர்குமெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிட் நமக்கு கிடையவே கிடையாது. நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி, யூசர் நம்ம விஷ் ஏற்ற மாதிரி தான் என்னோட அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்கலாம். ஜஸ்ட் செப்பரேட் தெம் வித் அ கமா நோட்டேஷன்ஸ். எனக்கு எவ்வளோ வேணால் நான் கொடுத்துட்டே போகலாம், அப் டு n வரைக்கும். என்னங்கிறதுக்கு எனக்கு லிமிட்டே கிடையாது. என்னங்கிறது நம்பர் வந்து எண்ட்லெஸ். ஸோ எனக்கு எத்தனை நம்பர் வேணால் நான் கொடுத்துட்டே போகலாம். வித்துனா நமக்கு எவ்வளோ கமா மட்டும் போட்டால் போதும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹாஸ் அ ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நான் பேரந்தசிஸ்குள்ளே பாஸ் பண்ண முடியும். ஸோ ஒன் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ வேரியபிள் நேம் கொடுத்து, வேரியபிளுக்கான சிம்பிள் என்ன நமக்கு $. ஸோ $. கொடுத்துட்டு SF நேம், ஃபங்க்ஷன்ஸ் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நேம் அப்படின்றது. ஸோ PHP ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் ஸ்கூல் _ நேம். ஸோ ஸ்கூல் _ நேம் அப்படிங்கிறது இங்கே ஃபங்க்ஷனோட நேம். ஸோ வித்தின் பேரந்திசிஸில் என்ன கொடுத்துருக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். எக்கோ ஸ்டூடெண்ட் நேம் டாட் இன் தமிழ்நாடு பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவோம், பிரேக். அடுத்தது நெக்ஸ்ட் லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வியூ ஆகும். இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது ஸ்கூல் நேம் சொல்லியிருக்கிறோம். அந்த பேராமீட்டர் என்ன அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம். ஸோ என்னோடய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்கோ ஸ்டூடெண்ட் நேம் டாட் இன். ஸோ இந்த பேராமீட்டரில் நான் வேல்யூவை அட் அ டைம்லேயும் நான் பாஸ் பண்ணலாம். அதாவது டைனமிக் ஸ்டாட்டிக் சொல்லுவோம். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னது, சேஞ்சபிள், சேஞ்ச் ஆகவே
நாட் சேஞ்சபிள், சேஞ்ச் ஆகவே ஆகாது ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும். நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ஸ் நேமுக்குள்ளே அந்த பேராமீட்டர் அதாவது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது எஸ் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டேன்னா அது என்னோடய எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ டைனமிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், நான் ரன் கோடிங் என்னோடய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ நான் என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். அதான் டைனமிக். ஸோ பேராமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு இந்த வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணால் போதும் என்னோடய மெமரிக்கு, ப்ரோக்ராமோட மெமரிக்கு. அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வேல்யூவை நான் கோடிங் ரன் டைமில் நான் கொடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். இங்கே எக்கோ ஸ்டூடெண்ட் நேம் டாட் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே நமக்கு என்ன டைனமிக் வேல்யூ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே நான் வேல்யூ வந்து கொடுக்கல, என்ன நேமோட தான் கொடுத்துக்கிறேன். வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ரன் டைமில் கொடுக்க போகிறேன். ஸோ எக்கோ ஸ்டூடெண்ட் நேம் டாட் இன் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. இந்த கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கூல் நேம் என்ன, ஸ்கூல் நேம்னு என்னது ஃபங்க்ஷனோட நேமு, எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கணும், ஸ்டூடெண்ட் நேம் இல்லைன்னா ஸ்கூல் நேம். அது நம்ம இங்கே ஸ்கூல் நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. ஸோ இது மாதிரி எத்தனை வேணால் என்ன பண்ணிக்கலாம், நான் கொடுத்துட்டே வந்திருக்கலாம். கொடுத்துருக்காங்களா ஸ்கூல் நேம். ஏன் அப்படின்னா இது வந்து நான் வேல்யூ வந்து சர்டைனாக பர்டிகுலராக நான் பாஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால எனக்கு ரன் டைமில் எவ்வளோ வேணால் இது மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கிறாங்க, ஸ்கூல் நேம் அண்டு ஸ்ட்ரென்த்து. அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் நேம் ஸ்கூல் நேம் கொடுத்தாங்க, ஸ்கூல் நேம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காங்க, கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கூல் நேம் டாட் இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்கூல் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னது 200, 300, 250, 100. என்ன பண்ணிருக்காங்க, கமா கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், டபுள் கொட்டேஷன்ஸில் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரிங் மட்டும்தான், நம்பருக்கு நம்ம கொட்டேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம், அதை மட்டும் அங்கங்கே பார்த்துக்கோங்க. ஸோ புரியுதா, இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணேன், இங்கே 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் நேம் வித்தின் அதோட ஸ்ட்ரென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ யூஸர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறது, அதாவது முன்னாடி வந்து A+B ஜஸ்ட்டு ரன் டைமில் என்னோடய வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணிக்க போகிறேன். பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூ கொடுத்து வேல்யூக்கான இன்னொரு வேல்யூ கெட் பண்ண போகிறேன். ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணி இன்னொரு வேல்யூ நான் கெட் பண்ண போகிறேன். அதான் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னது, சம் அப்படிங்கிறது என்னோடய ஃபங்க்ஷனோட நேமு எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துட்டேன். எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிறது வேரியபிள் நேமோட தான் பாஸ் பண்ணியிருக்கேன், வேல்யூ பாஸ் பண்ணலை. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம், z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். 2 வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு இசட்டுங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் இசட்னு கொடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணியிருக்கிறேன், என்னோடய ரன் டைமில் 5 + 10 அதுக்கான வேல்யூ என்னவோ அது எனக்கு வரும் 15 சொல்லிவிட்டு, தென் அதே மாதிரி 7 + 13 20 எனக்கு வரும். தென் 2 + 4 எவ்வளோ 6. ஸோ இது மாதிரி தனித்தனியாக நான் எவ்வளோ வேணால் நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் வேல்யூ நான் வாங்கிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல புரியுதா உங்களுக்கு, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன் எப்படி நான் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி நான் கால் பண்ணுறது, அதே மாதிரி பேராமீட்டர் எப்படின்னு ஆர்குமெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் எப்படின்னு ஆர்குமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அரே இன் பிஹெச்பி. அரேனா என்ன நம்ம சொன்னோம், இது ஒரே சேம் டேட்டா டைப்பில் மோர் தென் ஒன் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற கான்செப்ட் தான் அரேன்னு சொல்லிட்டோம். ஹோமோஜீனியஸ்னால் மோர் தென் ஒன் இன் a single array variable. They are in 3 types of array concept. என்னென்ன கான்செப்ட் இருக்குது, 3 types என்னென்ன அப்படின்னா indexed array, associative array and multi-dimensional array. ஸோ இது 3 டைப் ஆஃப் அரேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அரேயோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரே டிஃபைன் வித் கீவேர்டு அரே. நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொன்னோம், ஃபங்க்ஷன்ஸுக்கு டிக்ளரேஷன்ஸ் ஃபங்க்ஷனோட கீவேர்டை மஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே அரேவோட டிஃபைன் பண்ணும்போது நான் அரேவோட கீயை ஸ்பெசிஃபிக் பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே பாருங்கள்,
அரேவோட அரே வேரியபிள் ஈக்குவல் டு அரே வேல்யூ. அதாவது இந்த சர்டன் ப்ராக்கெட் தான் என்னது ஆர்குமெண்ட்னு சொல்லிக்கோங்க. ஸோ அரே வேரியபிள் ஈக்குவல் டு அரே வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம், பொசிஷன் வேல்யூ நம்ம இங்கே அரேவை பொறுத்த வரைக்கும் மெமரி எப்படி சட்டைன் பண்ணிக்கும் அப்படின்னா 0லேருந்து வேல்யூ வந்து எடுத்துக்கும். இப்போ 3 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோங்க, 0 1 2 மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா, அங்கேயே கொடுத்துருக்காங்க, தப்பாக இருக்குது பாருங்கள், பிரிண்டிங் மிஸ்டேக். வேல்யூ 1 2 3 வரணும், ஆக்சுவலி மறுபடியும் 2 கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 0th பொசிஷனில் ஆரம்பிக்கும், ஃபஸ்ட்டு தென் செகண்ட் பொசிஷன். ஸோ இது இப்படி தான் என்ன பண்ணணும், அரேவை டிக்ளேர் பண்ணணும். அரேயோட சின்டாக்ஸ் இது தான். தென் அசோசியேட்டிவ் அரே சின்டாக்ஸ் பாருங்கள். அரே கீ அதுக்கான வேல்யூ நம்ம பார்த்தோம் இல்லையா, எக்ஸுன்னு அதாவது என்ன நியூமரிக்கா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறது. இப்போ ஏ அப்படின்னு ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்னது, ஏங்கிறது கீ, தென் வேல்யூங்கிறது 5. அதே மாதிரி தான் அடுத்தடுத்து கீ 1 கீ 2 கீ 3 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அரே அது வந்து எதுக்குன்னா அசோசியேட்டிவ் அரேக்கு. ஸோ அரேன்னு சொல்லிவிட்டு அரேக்கு வந்து கீ கொடுத்துட்டேன், கீக்கான வேல்யூ நான் என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். அதே மாதிரி அப் டு n வரைக்கும் போய்க்கலாம். ஸோ கீ அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை த கீ, அதாவது நியூமரிக்கா இல்லை ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி முன்னாடியே. தென் வேல்யூங்கிறது என்னது, அந்த ஸ்பெசிஃபை த வேல்யூ, கீக்கான வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இண்டெக்ஸ்டு அரே பாருங்கள். அரே வித் நியூமரிக் indexed for the available values in array variable which contain key value pairs as user developer can take the values using key. ஸோ அதே சேம் தான் இங்கே வந்துகிட்டே இருக்கும். அது ஸோ என்ன அப்படின்னா, அது ஒரு நியூமரிக்காக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். அது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணிவிடுங்க, என்ன கீ கொடுக்க போகிறோம் அப்படின்றத, யார் நம்ம யூசர் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நம்மளோட அந்த 5.1 ஃபிகர் பாருங்கள். இந்த இடத்துல அரேயோட வேரியபிளை கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு வேல்யூ, அரே வேல்யூ 1 2 3 4 கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள். PHP வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். தென் டீச்சர் நேம் அப்படிங்கிறது என்னது, இங்கே வந்து அரேவோட வேல்யூ, அரே நேம், அதான் டீச்சர் நேம் அப்படிங்கிறது அரே நேம், ஈக்குவல் டு அரே இனியன், கவின், நிலனி. ஸோ இதெல்லாமே என்னது, அவங்களோட வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே நம்ம இனியன் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், 0ன்னு எடுத்துப்போம், கவின் அப்படிங்கிறது 1ன்னு எடுத்துப்போம், அண்ட் தென் நிலனி அப்படிங்கிறது என்னது 2ன்னு எடுத்துப்போம். ஸோ 0 1 2 3. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூ வந்து அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா. Then associative array are key value pair data structure. Instead of storing data in a linear array, linear na 1 by 1 அப்படிங்கிறது linear array. With associative array you can store your data in a collection of and assign it a unique key which you may use for referencing your data. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணும்போது அதுக்கான தானவே நம்ம பண்ணிக்கும், அரேஞ்ச் ஆகிக்கும் அப்படி சொல்லிக்கிறாங்க. டேட்டா இன் a linear array with associative array you can store your data in a collection of assign in a unique key. யூனிக் கீ அப்படின்னா அதுக்கேற்ற அதுக்கான இண்டிவிஜுவல் கீஸ் இல்லையா. நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் 1க்கான வேல்யூ என்னது, பாஸ் பண்ணிக்கிறது 35, ஸ்டூடெண்ட் 2க்கு 17, ஸ்டூடெண்ட் 3க்கு வந்து 43. ஸோ இதில் யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம அசோசியேட்டிவ் லா அப்படின்லாம் படிப்போம் இல்லையா, நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கோம். லாஸ் தியரம் படி பார்க்கும்போது அசோசியேட்டிவ் லா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதாவது என்னென்னா எலிஜிபிளா இல்லையா, இப்போ நம்மளோட இப்போ ஓட்டிங் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு பார்க்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் செக்கிங்லாம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ PHPயில் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் கொடுத்துருக்கோம், அரே ஸ்டூடெண்ட் 1 2 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 3 கொடுத்துட்டாங்க.
தென் ஸ்டூடெண்ட் மார்க் 1 இஸ் ஸ்டூடெண்ட் மார்க் 1, இதாவது இவங்க எலிஜிபிளா இல்லை ஸ்டூடெண்ட் மார்க் 2 வந்து எலிஜிபிளா, இவங்க ரெண்டுமே எலிஜிபிள்னா ஸ்டூடெண்ட் 3 வந்து எலிஜிபிளா. ஸோ இப்படி நம்மளோட கண்டிஷன் செக்கிங் வந்து இந்த இடத்துல வரும். தென் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கும்போது இங்கே வந்து ரோ அண்ட் காலம் எடுத்துக்கும். மோர் தென் ஒன், அதாவது இந்த இடத்துல பர்டிகுலர் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்டிங்லாம் கிடையாது. நம்ம எத்தனை வேறு மோர் தென் ஒன் அரேஸ் வந்து நம்ம 2, 3, 4 மல்டி டைமென்ஷனல் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். மல்டி டைமென்ஷனுக்கு இங்கே வந்து நமக்கு எண் கிடையாது. பட் நிறைய நம்ம டைமென்ஷன் வந்து எடுக்க நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு நமக்கு என்னாகும், ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடும். நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இந்த ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட், ரோ அண்ட் காலம் வருது இல்லையா, அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் சொல்லுவோம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே இஸ் an array containing one or more arrays. PHP understand multi-dimensional arrays that are 2, 3, 4, 5 or more levels deep. However, arrays more than 3 levels deep are hard to manage for most people. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, பட் 3 லெவல்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் அரே எப்படி 2 டைமென்ஷனல் தான் ரோ அண்ட் காலம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டை ஈக்குவல் டு அரே, இங்கே வந்து கர்லி பிரேசஸ் வரணும். அரே இனியன் அவங்களுக்கு வேல்யூ வந்து 196, அதாவது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எக்கோ, அதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஸ்டூடெண்ட் 0 யார், ஸ்டூடெண்ட் 0 யார் இனியன், அவங்களோட தமிழ் மார்க் என்ன, அதே மாதிரி இங்கிலீஷ் மார்க் என்ன கொடுக்கணும். தென் ஸ்டூடெண்ட் யார் 1, ஸ்டூடெண்ட் 1 யார் கவின், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 0 யார் இருக்கிறாங்க இங்கே இனியன். ஸோ 2 பேரையுமே இங்கே கொடுக்கணும். ஓகேவா. தென் ஸ்டூடெண்ட் 2 யார் இங்கே இருக்கிறாங்க நிலனி அவங்களோட மார்க்கும் கொடுக்கணும். அதே நேரத்தில் கவின் அவங்களோட மார்க்கும். ஸோ இது மாதிரி அவங்களோட அதாவது ரோ காலம் போயிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எனக்கு ஃபார்ம் ஆகி வந்துடும். இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ் அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷன், இது என்னோடய ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்குவோம், சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். இது வந்து கம்பல்சரி இந்த அரே நம்ம யூஸ் பண்ணணும், இந்த அரே யூஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம ப்ரோக்ராமருக்கு ஏற்ற மாதிரி என் ப்ரோக்ராமுக்கு என்ன நீடோ அது மட்டும் தான் என்ன பண்ணுவேன், எடுத்துப்பேன். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து இதோட முடியுது. இதோட எவாலுவேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்து அனுப்புகிறேன். அதை நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.